உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நான் செய்தது 100% தவறுதான். ஆனால் என்னை விட பெரிய பெரிய மகா திருடன்கள் எல்லாம் உங்கள் நிறுவனத்தில் இருக்கிறார்கள் என ஓனருக்கே இமெயிலை தட்டிவிட்டு திருமலா பால் நிறுவன மேலாளர் தூக்கில் தொங்கிய நிலையில் டிசி பாண்டியராஜன் விசாரிக்கிறேன் என்ற பெயரில் வில்லங்க வேலையில் ஈடுபட்டுள்ளாரா என்பதே பலரது சந்தேகம். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் 37 வயதான நவீன் பொலினேனி. சென்னை கொளத்தூர் ரெட்டேரி அருகே உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த இவர் மாதவரம் ஜவஹர்லால் நேரு சாலையில் உள்ள திருமலா பால் நிறுவனத்தில் ட்ரெஸரி மேனேஜராக பணியாற்றி வந்தார். வரவு செலவுகளை நவீன் கவனித்து வந்த நிலையில் நிறுவனத்தின் வருடாந்திர ஆடிட்டிங் செய்திருக்கின்றனர். அப்போது ரூபாய் 44.5 கோடி வரை மோசடி செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து திருமலா பால் நிறுவனத்தின் சட்ட ஆலோசகர்கள் கொளத்தூர் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் புகார் கொடுத்துள்ளனர். தான் கோடிகளை கையாடல் செய்தது உண்மைதான், எடுத்த பணத்தை திரும்ப ஒப்படைத்து விடுகிறேன் என நவீன் கூறிய நிலையில் புழலை அடுத்த கதிர்வேடு பிரிட்டானியா நகர் முதல் தெருவில் உள்ள தனக்கு சொந்தமான குடிசை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் நவீன். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக நவீன் தனது சகோதரிக்கு இமெயில் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த இமெயில் கடிதத்தில் தனது தற்கொலைக்கு திருமணா நிறுவனத்தைச் சேர்ந்த குல்லியம், தீரஜா, முகமது வதூத், நரேஷ், அந்தோனி ஆகிய 5 பேர்தான் காரணம் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கையாடல் செய்த பணத்தை 3 மாதங்களில் திரும்ப கொடுத்து விடுவதாக கூறியதோடு அதில் முதற்கட்டமாக 5 கோடியை கொடுத்து விட்டதாக கூறியிருக்கும் நவீன் அனில் மில்க் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெடில் கையாடல் செய்யப்பட்டிருந்த ரூபாய் 15 கோடியில் 50% தொகையை தீரஜ் கேட்டதாகவும் கையாடல் செய்த மொத்த பணத்தையும் நிறுவனத்திடமே கொடுத்துவிட்டு வேலையை ராஜினாமா செய்ய விரும்பியதால் அதற்கு தான் மறுத்ததாகவும் அதனாலேயே தன்னை தீரஜ் மிரட்டியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். தான் தற்கொலை செய்து கொண்டால் அந்த சடலத்தை நிறுவனத்தின் நுழைவாயிலில் வைத்து பணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறியிருந்த நவீன் திருமலா பால் நிறுவனத்தின் உரிமையாளர் உட்பட வெளிநாட்டில் உள்ள அதிகாரிகளுக்கும் இமெயில் அனுப்பியிருக்கிறார். அதில் லாக்டாலிஸ் இந்தியா நிறுவனத்தின் வீழ்ச்சி இப்போதே தொடங்கிவிட்டது. உரிமையாளர் பெஸ்ஸிலர் அவர்களே, கவனமாக இருங்கள். உங்கள் இந்திய நிறுவனங்களில் என்னை விட பெரிய மோசடியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் மோசடியெல்லாம் வெளியில் தெரியவில்லை. 14 லட்சம் லிட்டர் விற்பனையில் இருந்து தற்போது 4 லட்சம் லிட்டருக்கு வந்துவிட்டது. விரைவில் அது 2 லட்சமாக குறையும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜன் மீது புகார் எழுந்திருக்கிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி நவீன் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நவீனை நேரில் வரவழைத்து அவரது வங்கி பரிவர்த்தனைகளை அலசி உள்ளார் பாண்டியராஜன். அதில் நவீன் தனது குடும்பத்தினருக்கு ஜிபே, போன்பே மூலம் பணத்தை அனுப்பி பின்னர் அதே பணத்தை தனது அக்கவுண்ட்டுக்கு மாற்றியுள்ளது தெரிய வந்திருக்கிறது. அதை பார்த்த பாண்டியராஜன் கையாடல் செய்த பணத்தை திரும்ப கொடுக்காவிட்டால் உனது குடும்பத்தாரையும் வழக்கில் சேர்த்து விடுவேன் என மிரட்டியதாக தெரிகிறது. அதற்கு கையாடலுக்கும் தன் குடும்பத்தாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறிய நவீனிடம் இந்த கதையெல்லாம் இங்கு வேண்டாம் என பாண்டியராஜன் கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலுக்கு மத்தியில் நவீன் தற்கொலை செய்து கொண்டதால் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. நவீன் சடலமாக மீட்கப்பட்ட போது அவரது கைகள் பின்புறமாக கட்டப்பட்டிருந்ததாகவும் அந்த இடத்தில் எந்த டேபிளும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அடித்து கொலை செய்யப்பட்டு தூக்கில் ஏற்றப்பட்டாரா என்ற சந்தேகமும் எழுகிறது. அதே போல புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாகியும் வழக்கு பதிவு செய்யாமல் CSR காப்பி கூட கொடுக்காமல் நவீனை விசாரணை வளையத்திலேயே வைத்திருந்தது ஏன்? நவீன் உண்மையிலேயே பணம் கையாடல் செய்திருந்தால் வழக்கு பதிவு செய்திருக்கலாமே. அதில் என்ன பிரச்சனை? வழக்கு எதுவும் பதிவும் செய்யாமல் மிரட்டல் மட்டுமே விடுத்ததன் காரணம் என்ன என்ற கேள்வி எழுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கோடிக்கணக்கில் மோசடி என்கிற போது சென்னை KK நகரில் இயங்கி வரும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தான் இந்த வழக்கை கையில் எடுத்திருக்க வேண்டும்.
அப்படியே தன்னிடம் புகார் அளித்திருந்தாலும் பாண்டியராஜன் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த வழக்கை பாண்டியராஜன் எப்படி கையில் எடுத்தார், தன்னிச்சையாக எப்படி முடிவெடுத்தார் என்ற கேள்வியும் எழுகிறது. நவீன் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு வரை பணியில் இருந்த பாண்டியராஜன் தற்கொலை செய்தியை அறிந்ததும் தனக்கு உடல்நிலை சரியில்லை என உயர் அதிகாரிகளிடம் விடுமுறை கடிதம் கொடுத்துவிட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. நவீன் தற்கொலைக்கு பின்னர் அவசரமாக விடுமுறையில் சென்றது ஏன், தனது செல்போனையும் சுவிட்ச் ஆஃபில் வைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியும் எழுகிறது. இப்படி 1000 கேள்விகள் எழும் நிலையில் அத்தனைக்கும் உயர் அதிகாரிகள் இறங்கி விசாரித்தால் மட்டுமே விடை கிடைக்கும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் கார்த்திகேயன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.